சொல்லுங்க சித்தார்த். நான் கொடுத்த 6 மாச கேடு முடியறதுக்குள்ள எதுக்கு என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்க? நான் இந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி என் மனைவி கௌரியோட மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவ கூட சேர்ந்து வாழ தயாரா இருக்கேன். அதனால நான் கொடுத்த டைவர்ஸ் கேஸை நீங்களே முடிச்சு வச்சிருங்க மேடம். வெரி குட், நல்ல டிசிஷன். இந்த மாதிரி ஒரு நல்ல மனமாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் காலக்கெடு கொடுக்குறோம். என்ன கௌரி, உனக்கு இப்போ ஹாப்பி தானே? உங்க காதல் கணவர் உங்களுக்கே கிடைச்சிட்டாரு, மகிழ்ச்சி தானே? இல்ல மேடம், அப்போ அவர் கேட்ட டைவர்ஸ இப்போ நான் அவருக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்தே அவர் யாரோ நான் யாரோ. உங்களை பொதுவாகவே வச்சு சொல்றேன், அவர் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் மேல நான் கோவமும் பட மாட்டேன், கேஸும் போட மாட்டேன். யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. கௌரி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறது வேற எவ கூடயோ வாழ்றதுக்கு இல்ல, உன் கூட வாழ்றதுக்கு தான். என் கூட வாழணுங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள வந்த மாதிரி உங்க கூட வாழணுங்கிற நினைப்பு எனக்குள்ள வரணும் இல்லையா? நீங்க உங்க முடிவை மாத்திக்கிட்ட மாதிரி என் முடிவை நானும் மாத்திக்கிட்டேன். நீங்க வேற யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். வேணும்னா இப்பவே நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்துட்றேன், என் கையெழுத்தோட. என்ன கௌரி, எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க? அன்னைக்கு ரொம்ப கண் கலக்கமா இவரு தான் வேணும்னு பேசுனீங்க. அப்போ என் கண் கலக்கத்துல பேசினேன், இப்போ என் மனசு கலக்கத்துல பேசுறேன் மேடம். நானும் இவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சில பேர் உருவாக்குன தப்பான சூழ்நிலையால இவர் என்ன வெறுத்தாரு, விலகுனாரு. ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலை என்ன இவரோட சேர்த்து வச்சிடோன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இவரு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே தயாராயிட்டாரு, தாலியையும் கையில எடுத்துட்டாரு. அந்த நிமிஷத்துல இருந்தே என் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு மேடம். எதுக்கு இந்த வாழ்க்கைன்ற முடிவுக்கே வந்துட்டேன். இப்பவும் சொல்றேன், இவர் மேல எனக்கு வருத்தம் தானே தவிர கோவம்லாம் இல்ல. இவர் மேல நான் வச்சிருக்கிற காதல் மேல சத்தியமா சொல்றேன், இவர் ஆசைப்பட்ட மாதிரி யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மேடம், கௌரி இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே நான் தான் அவ மனசை நோகடிச்சிட்டேன். சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல எந்த பொண்ணையும் என் மனசார கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். வாழ்ந்தா அது கௌரி கூட தான். அப்புறம் என்ன கௌரி, அவர் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாருல, தப்பு பண்றது ஆண்களோட இயல்பு, அதை மறந்துட்டு மன்னிக்கிறது நம்மள மாதிரி பெண்களோட யதார்த்தம். அந்த அட்வான்டேஜ்ல தான் இவங்க தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க மேடம், என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. நான் வரேன் மேடம். குழம்பு நல்லா கொதிக்குதுமா, அந்த அம்மா கொடுத்த மருந்து கலந்துரு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க, வேணாங்க. வேணாண்ணா, திலகா அந்த குழந்தைய பத்துக்க கஷ்டப்படணுமா? நாகலட்சுமி, நாம திலகாவுக்கு கெடுதல் நினைக்கல, நல்லதுதான் நினைக்கிறோம். பேசாம கலந்துரு. நாகலட்சுமி, சொன்னதை செய், திலகாவுக்கு நல்லதுதான் செய்யறோம். ஐயோ தெய்வமே, வேற வழி இல்லாம தான் நாங்க இந்த பாவத்தை செய்யறோம், எங்களை மன்னிச்சிரு. நாகலட்சுமி, திலகாவை கூப்பிடு. ஏன் யோசிக்கிற? கூப்பிடு.
வாமா, உன்னதான் கூப்பிடலாம்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. சாப்பிடலாமா? ம், சாப்பிடலாம் அத்தை. என்னமோ தெரியல அத்தை, இன்னைக்கு செமையா பசிக்குது. என்னத்த 2 பாத்திரத்துல சாம்பார் வச்சிருக்கீங்க? அது உனக்குதாம்மா. என்னத்த இது, எனக்கு மட்டும் தனி பாத்திரத்துல சாம்பார் வச்சிருக்கீங்க? அது உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்குமா. வயித்துல இருக்க குழந்தைக்கா? ஆமாம்மா, முழுவாம இருக்குல்ல, அதான் உனக்காக பத்திய குழம்பு. பத்திய குழம்பு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் தானே வைப்பாங்க, இப்பவே வா. இருந்தாலும் என் மேல உங்களுக்கு ரொம்ப தான் அக்கறை. அப்பா, ரொம்ப சூடா இருக்குத. என்ன டாக்டர் சொல்றீங்க? என் மாமியார் என் கர்ப்பத்தை கலைக்க சொன்னாங்களா? ஆமா திலகா, அவங்க இந்த மாதிரி கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. அவங்களுக்கு நீ முழுகாம இருக்கிறது பிடிக்கல. உன் அனுமதி இல்லாம நான் கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க வேற வழியில உன் கர்ப்பத்தை கலைக்க வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோ. நல்லபடியா புள்ளைய பெற்று தருவேன்னு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கேன். அதுல தப்பு நடந்தா நீ மட்டும் இல்ல, நானும் மாட்டிக்குவேன். உன் மாமியார் மருந்து மாத்திரன்னு ஏதாவது கொடுத்தா உடனே வாங்கி போட்டுக்காத, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. நல்ல விதமா நீ புள்ளைய பெற்று கொடுக்கணும். என்ன திலகா சாப்பிடாம இருக்க? எதுக்கு அத்தை சாப்பிடணும்? எதுக்குன்னா சாப்பிட்டா பசி போகும். சாப்பிட்டா பசி மட்டுமா போகும்? சொல்லுங்க அத்தை, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா பசி மட்டுமா போகும்? கூடவே நான் சுமந்துட்டு இருக்க என் குழந்தையோட உசுரும் போயிடாதா? ஏன் அத்தை 2 பேரும் பேசாம இருக்கீங்க? நீங்களும் மாமாவும் இதுல மருந்து கலந்ததை நான் பார்த்தேன். அதனாலதான் கேக்குறேன், இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா பசி மட்டுமா போகும்? நான் தான் இந்த குழந்தைய பெத்துப்பேன்னு சொல்றேனே, அதுக்கப்புறமா ஏன் இந்த குழந்தைய அழிக்க நினைக்கிறீங்க, துடிக்கிறீங்க? ஏன் அத்தை, குழந்தைய சுமக்கிறது நான், உயிரை பணயமா வச்சு பெத்துக்க போறது நான். இதுல உங்களுக்கு என்னத்த சிரமம்? எதுக்கு என் புள்ளைய வெளியில வரவிடாம வயிற்றுக்குள்ளேயே வச்சு கொல்ல பாக்குறீங்க? இல்லம்மா, நமக்கு இருக்கிற இந்த சிரமத்துல இந்த குழந்தை வேணுமானுதான். வசதி இருக்கிறவங்க தான் குழந்தை பெத்துக்கணும்னா இந்த நாட்டுல 90% பேரு குழந்தைய பெத்துக்க முடியாதத. கோடீஸ்வரங்க தான் குழந்தைய பெத்துக்கணும்னா ஏழைங்கெல்லாம் எள்ளும் தண்ணியும் தெளிக்க ஆள் இல்லாத அனாதை பணமா போகணுமா? இதுன்னு இல்ல, எவ்வளவு சிரமம் வந்தாலும், ஏன் இந்த குழந்தையால என் உயிரே போற நிலைமை வந்தாலும் கூட நான் இந்த குழந்தைய சுமப்பேன், பெப்பேன். இதுல மாற்றமே இல்ல. என் வயித்துல வளர்ற இந்த குழந்தையோட வேல்யூ உங்க 2 பேருக்கும் தெரியல. இல்ல, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஏதாவது முன்பணம்? அதுக்கே இப்படி தயங்குற? எவ்வளவு வேணும்? ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும்மா. என் மருமக புள்ளத்தாச்சியா இருக்கா, அவளுக்கு சத்தான சாப்பாடு போடணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மகன் என்ன பண்றான்? அவன் செத்துட்டான்.